வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யசோபாலு. இப்போ துணி கடையில் நம்ம துணி டைலரிங் ஷாப்போ வீட்லேயோ தைக்கிறோம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நமக்கு துணி சரியாக வரல, நல்லா தைச்சிக்கிட்டு இருப்போம். முதல்லலாம் ஒரு ஊருக்கே 2 பேர் 3 பேர் தான் தைப்பாங்க, 2 பேர். இப்போல்லாம் தெருவுக்கு 4 பேர் தைக்க ஆரம்பித்ததில் துணி வரல. நமக்கு ரெகுலர் கஸ்டமர் நமக்கு இருக்கவங்க மட்டும்தான் வருவாங்க. நம்ம அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி கொஞ்சம் ப்ளவுஸ் பிட் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப முதல் போட தேவையில்லை. குறிப்பிட்டு ஒரு 1000 2000க்கு ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம சாதாரணமாக ஒரு கங்கடிக்க வரவங்க, நைட்டி பிடிச்சி தரணும்னு சொல்கிறவங்க, இன்ஸ்கர்ட்டு தைக்கணும்னு சொல்கிறவங்க, இந்த மாதிரி வரவங்கள்ட்ட இது முன்னாடி நம்ம கடையில் முன்னாடியோ கடை வீட்லேயோ இது வச்சு இதுமாரி நான் வச்சுருக்கேங்க்கா வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம அவங்கள்ட்ட தேவைப்படுறத ஏதாவது ஒன்று வேணும்னு சொல்லி அதை எடுத்து ஒரு 90% நம்மக்கிட்டே தைக்க கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க எடுத்துகிட்டு போனாலும் அதில் ஒரு பர்சன்டேஜ் நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். தைச்சோன்னா நமக்கு அதுவும் ஒரு பெனிஃபிட்டு தான். இந்த மாதிரியும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஒரு அடுத்த முயற்சியை நம்ம இதுமாரி செய்யலாம். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.